கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கந்த அனுபூதி விளக்கம். எல்லாரும் வந்து உட்கார்ந்த உடனேயே அந்த பாடலை அடுத்த பாடலை படிக்க ஆரம்பித்தேன். ஆராரையும் நீத்ததன் மேனிலையை பேராவடியேன் பெருமாறுளதோ ஸ்ரீராவருசோர் சிதை வித்திமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவனே. ஆராரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ சீரா வருசூர் சிதைவித்து இமையோர் கூரா உலகம் குளிர்வித்தவரே. நேற்றே சொன்னது போல் இப்போ விஷயம் கொஞ்சம் சீரியஸாகி போகுது. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வேற, இப்போ சொல்கிறது ரொம்பவே வேற. அனுபூதினா என்ன, அது கிடைக்கணும்னா எத்தையெல்லாம் விடணும், என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் நடந்துக்கணும்னு இது வரைக்கே சொல்லிக்கிட்டே வந்த இந்த ஆள் இப்போ கொஞ்சம் பூடகமாக கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லியும் சொல்லாமலும் புரியறவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இதை பற்றி சொல்ல தொடங்குறார். இலை மறைவு காய் மறைவுன்னு சொல்லுவாங்களே, அதை இந்த பாட்டில் நல்லாவே நம்ம பார்க்கலாம். இதான் சொல்லலை, இது இல்லைன்னு சொல்லலை, அண்ணாக்காண்டிக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறார் என ஆரம்பித்தான் மயிலை வந்தார். சாஸ்திரிகள் நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டார். நாயர் கண்களை இன்னமும் இறுக்கமாக மூடிக்கொண்டான். வாய் முணுமுணுத்து கொண்டிருந்தது. நான் மட்டும் ஒன்றும் புரியாமல் என்ன சொல்கிறாங்க இவங்க என்னும்படியாக மூவரையும் மலங்க பார்த்தேன். அன்புடன் என்னை பார்த்தபடியே மன்னார் தொடர்ந்தான். நான் முன்னாடி ஒரு தப்பா சொல்லியிருக்கேனே, அது நினப்புக்குதா? சைவ சித்தாந்தம் பற்றி அத்தை மறுபடியும் எண்ணி பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிறது சுழுவாக புரிஞ்சிடும். நான் முழிக்கிறேன். ஆறாரையும் நீத்து, இதைத்தான் முதலாக சொல்கிறாரு அருணகிரியார். ஆறாறுனா என்ன? 6 6 36. இப்போ புரியுதா? எனக்கு கண் சிமிட்டினான் மயிலேவன. அட ஆமாம் மன்னார், அப்போது அந்த 36 தத்துவங்களை பற்றி விளக்கமாக சொன்னியே. ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5ன்னு சொன்னியே. இப்போ ஞாபகத்துக்கு வருது என கூவினேன் நான். பரவாயில்லையே, ஏதோ கொஞ்சமாக நினப்பில் வச்சுக்கினுக்கிறியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அந்த 36 பற்றி தான் இப்போ சொல்ல வராரு அருணையார். அந்த 36ல் கடைசியாக சொன்னது சிவ தத்துவம். இப்போ சுருக்கமாக இன்னொரு தபா சொல்கிறேன் கேட்டுக்க. பஞ்சபூதம் 5, பஞ்ச புலனுங்க 5, பஞ்ச பொறிங்க 5, ஞானேந்திரியங்க 5, மனம் புத்தி அகங்காரம் சித்தம்னு அந்த கரணங்க 4, வித்யா தத்துவம்னு ஒரு 7, ஆகக்கூடி 31. அதுக்கப்பால சிவ தத்துவம்னு ஒரு 5, ஆக மொத்தம் 36. 6 6. இதில் கடைசியாக வர்றது தான் சிவம். இது வந்துருச்சுன்னா முழுக்க ஞானமே நிறைஞ்சு கிடக்கும். ஆனால் காணிக்கு இது கப்பாலையும் ஒரு 2 பலம் நம்ம பிடிச்சி ஆட்டும். ஆணவம் கண்மோன்னு சிவானுபூதி கிடைச்சதுக்கு அப்பாலையும் கூட இந்த 2 நம்ம விடாது. இத்தை கழித்து கட்டினா தான் மெய்யான அனுபூதி கிடைக்குமோ. அத்தை தான் அதன் மேல்நிலையை நீங்கள் சொல்கிறார். 6 6க்கும் மேல்நிலை அந்த பெரியவர், அதுதான் பெரிய பேருன்னு சொல்கிறார். பேருன்னா பெரிய பாக்கியம்னு அர்த்தம். அது எப்படி எனக்கு கிடைக்க முருகா, அதுக்கு எதனாச்சும் வழி இருக்குதான்னு பெரும் 6 உளதோன்னு கதறாரு அருணகிரியார். 6ன்னா வழி. நீ சொன்னதை பிடிச்சிக்கிட்டு ஊடு சொந்தம் பந்தம் நினப்பு ஆசை மயக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் முருகா. நீயே கதின்னு உங்கள் ஆளையும் பிடிச்சிக்கினேன் கந்தா. அப்பவும் நீ எனக்கு தெரியலையே, நான் இன்னாதான் பண்ணணும்னு நீ சொல்கிற, இதுக்கு இன்னாதான் வழின்னு சொல்லு குமரான்னு கொஞ்சிறார். இதுதான் இந்த டெக்னிக் தான் அருணகிரியார் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுற ரூட்டு. தனக்கு கிடைச்சதை தன்னோட வச்சுக்கிட்டு மறைக்காமல் இத்த தேடுறவங்களுக்கு அவன் சொல்லித்தர்ற நல்ல மனசு, கரவே இல்லாத மனசு. முன்னாடி ஒரு பாட்டில் சொன்னேன், குருங்கிறவர் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும்னு. அந்த கரவே இல்லாத மனசு. நேற்று கூட ஆரோ தனக்கு கிடைச்ச நல்லத்தையெல்லாம் மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும்னு சொல்கிறாருன்னு எங்கள் கையில் வந்து சொன்னியே. அந்த நல்ல மனசு தேடுறவங்களுக்கு கிடைக்கும், புரிகிறவங்களுக்கு புரியும், புரியட்டும்னு இப்படி சொல்கிறார். 36ஐயும் கடந்து போனீங்கன்னா ஒரு பெரிய அனுபவம் உனக்காக காத்து நிற்குதுன்றத எவ்வளோ தெளிவாக அதே சமயத்தில் பூடகமாக சொல்லித்தராரு பார். ஒரு 10 நிமிஷம் தினமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு காலையிலேயோ ராத்திரிலேயோ உனக்கு பிடிச்ச சாமியை மனசில் நினச்சிக்கின்னு தியானம் பண்ணிடு உங்கள் சொன்னாருன்னு அன்றைக்கி சொன்னியே. அதுதான் இதுவும் செய்கிறியோ நீ இல்லை, அதான் இப்படி இன்னமும் முடிச்சு நிற்கிற. ஏன்னா ஒரு விதமான பரிவுடன் என்னை பார்த்தான் மயிலை வந்தார். ஏதோ ஒரு அணுகுண்டு வந்து என் தலையில் விழுந்தது போன்ற திகிலுடன் அவனை ஏறிட்டு நோக்கினேன். என்னை பொருட்படுத்தாமல் மேலே தொடர்ந்தான் மயிலை வந்தார். இப்போ நான் சொன்னது அத்தனையும் விட்டுட்டு இதுக்கும் அடுத்த 2 வரைக்கும் என்ன சம்பந்தம் தான் நீ கேட்க போகிற. ஏன்னா நீ இன்னும் புஸ்தக அறிவாளியே எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் நினைக்கிறேன். நினைக்கிறது நல்லது தான். ஆனால் 47க்கு வந்தாச்சு, இப்போவாது புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு. நான் சொல்கிறது அதை சிரித்தான் வந்தார். மேலும் மயிலம் துணை முருகனர்கள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓ